நாளைக்கு ஆசைப்படுற ஆள் இல்ல, 2 மாலையா போட்டீங்க, ரொம்ப நன்றி. மாசா இருக்கிற மாலையோட தான் வருவான். எல்லாமே பேசியாச்சு. பெரிய பிரச்சனை சினிமா இதுல வந்து போயிட்டு இருக்கு. இசையா பாடலாசிரியரா வைரமுத்துக்கும் இவரு இளையராஜா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை மரன்ல இருந்து வைரமுத்து இருக்கிறாங்க, அந்த பக்கம் வந்து வைரமுத்து சைடு இருந்து இருக்கிறாங்க. இது என்ன நிலைமையை கொண்டு போகுது? அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸோ இது எதை குறிக்குது? தன் உரிமைக்காக போராடுறது எப்பவுமே தப்பாக இருக்காது, நம்பர் 1. 2வது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னென்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது. அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்குள்ளே நான் வர விரும்பலை. அப்படி இல்லை, தன்னை இல்லை அப்படி கிடையாது. அவருடைய உரிமை அவர் கேட்கறது நியாயமான. அதே மாதிரி எழுதி அவங்க வீட்டில் இருந்து வேற யாராவது வேற இசையமைப்பாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாடல் மட்டும் தான் எழுதுனீங்க, இசை எந்து நான் போட்டதுனால தான் உங்க பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்களில் நீதி உயிரோடு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது.
யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும். ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை. இல்லை இது சரியா தப்பாங்கிறத நாளைக்கு நீதி தான் சொல்லணும். அதில் போயிட்டு நான் ஜட்ஜாக இருக்க முடியும். என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்படிங்கையில ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும். ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்கல, அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற கொஸ்டினையும் உச்சநீதிமன்றம் இல்லை. ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்குது. உலகளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு. அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்ல நியாயமானது. ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான். ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும், ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்குது. அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க. அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை. வரும்போதும் அதை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதராகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க சரிங்களா, கூலி. அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் ஓவர பாடுவார் சரிங்களா. அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க சாரி உங்களை மாதிரி இல்லை உங்களை மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்குலாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இளையராஜா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் காப்பிரைட் கேட்டிருக்காரு. மற்ற எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல. அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக என்னுடைய உரிமையை நான் பறிபோகும்போது நான் குரல் கொடுப்பேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியாக இருக்காங்க. அவ்வளோதானே தவிர அவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அது யாருக்காக இருந்தாலும் சரி, அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியராக இருக்கட்டும் இது இசையமைப்பு மாஸ்டர் தீனா மாஸ்டர் அவர் பண்ண பாடல்களும் இந்த நான் அவருக்கு பண்ண சாங்கில் எனக்கு பிடிச்ச சாங் என்னென்னா மாசமா 6 மாசமா நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்புறம் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் இந்த படத்துக்கு நீங்கள் எனக்கு கொரியோகிராஃபராக பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். மாஸ்டர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நான் கூட இப்போ யோசித்தேன், என்னடா ஒரு சீட்டில் யாரோ ஒருத்தர் கம்மியாக இருக்கிற மாதிரி யோசித்தேன். மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர், நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணி கொடுக்குறது. நன்றி மாஸ்டர். அண்ணா சாரி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாளை இயக்குனர் பட பூஜைக்கு வந்த உங்களுக்கு முதல்ல அந்த டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த டீமில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம், நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேரில் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல, ஆனால் என்னால் வந்து ஒரு இயக்குனரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் செபஸ்டின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறத. நான் இவர் உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்றைக்கி அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போய் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக கல்வியாளராக இருக்கார். அவருடைய அந்த இயக்கத்தை இன்றைக்கி இயக்குனர் சித்திக் மூலியமாக அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு. எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. திடீர்னு இப்போ தான் இயக்குனர் சொன்னாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில் எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது, ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறாங்கன்னா, இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு இயக்குனரே வரார், பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வரார், ரியல் இன்றைக்கி யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, நடிகர்னா நடிகரே வராரு, தயாரிப்பார்னா தயாரிப்பாளரே வராரு. இப்படி லைவாக இன்றைக்கி இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில் அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்துலையும் பிரதிபலிக்கிறாங்க. அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து அவர் தயார் பண்ணி வச்சுருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோடு திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிடச்சில நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக நல்ல படமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது இது அண்ணன் இப்போ அண்ணாச்சி பேசுங்க. அண்ணாச்சி நீங்கள் இங்கிட்டு வாங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. நீங்கள் பேசுகிறது
வந்துச்சா ஆ? டிஷ்யூ வந்துச்சா டிஷ்யூ வீட்டில் கூட விஜய் சாரி எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய பூஜையில் கலந்துக்கிட்டதில் உங்களை போல் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசினார். சினிமாவை பற்றிய ஒரு படம், அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம், அது அண்ணாச்சி தான் நீங்கள் எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அண்ணாச்சி நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் முழுசாகவே கேட்கல, ஒரு சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும். மற்றபடி முழு கதைகள் எனக்கு, நானும் உங்களை போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி, நம்ம ப்ரொடியூசரும் சரி, கடினமான உழைப்பாளிகள். ஏன்னா அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது தான் அதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நம்முடைய ஸ்நேகன் சார் இருக்காங்க, நம்ம தம்பி கூல் சுரேஷ் இருக்கார், மாஸ்டர் தீனானா இருக்கார், இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இணைந்து அவருடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் தான் வெற்றி படமாக மாற்றி தரணும். அதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. சார் உட்காருங்க. சுரேஷனை வரும்போதே யூனிட்டோட தான் வந்திருக்காரு. பூஜையிலே ஒரு பவர் டிஷ்யூ பாக்ஸ் கேளு. அங்கே யாரோ தெரிஞ்சுக்கிட்டே. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இன்னும் பேசுறது இருங்கப்பா. நாளைய இயக்குனர் அந்த படத்தோட பூஜை இன்று ஆஃபீஸ் பூஜை. அதுக்கு எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம இமான் அண்ணாச்சி வந்திருக்காங்க, ஸ்நேகன் சார் வந்திருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர் தீனா அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார். அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம், அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு. டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க, நாளைய இயக்குனர் ஷோ. அந்த ஷோலேருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணவரே தட்டு. அப்புறம் கங்குவா பண்ணுறாருங்க, அந்த டேரக்டர் பேர் என்ன? இல்லை இன்னொரு படம் இல்லைப்பா, சூர்யா சாரை வச்சு இன்னொன்று பண்ணுறாரு. இல்லை இன்னொன்றுப்பா, இல்லைப்பா இன்னொரு படம்பா. சரி, அதில் அப்புறம் அந்த நடுவில் பக்கத்தை காணும் டைரக்டரு. ஸோ இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ளேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி அந்த பொட்டிக்குள்ளேருந்து வரப்போகிறவங்க தான் நாங்கள்லாம். அதனால் வெந்து தணிந்தது காடு ஓடு ஓடு. இந்த படத்தில் நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே. அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ கூட கேட்டிங்க, இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோடு வந்துட்டிங்களா அப்படின்னு. அப்படி இல்லை, கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான், கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். அதுதான். ஸோ அதனால் எப்போவுமே நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து அன்பால் சேர்ந்த கூட்டம், பண்பால் சேர்ந்த கூட்டம், பாசத்தால் சேர்ந்த கூட்டம். விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியீட்டாளரால் உங்களையெல்லாம் சந்திக்கிறோம். சரிங்களா? ஏன் 4 கோடி இல்லை சார், 5 கோடி. எப்படி 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன். இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அதை நான் ஃப்ளோவாக சொல்ல வரேன். நடுவில் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்.
5 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு படம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் வந்து பாருங்கள். அந்த ஹீரோவோட படத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க, இந்த கூல் சுரேஷை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு அங்கே தெரியும். இதை நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அகம்பாவத்தில் சொல்கிறேன், நான் நடக்கிறத தான் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் தேட்டர் வாசலில் போய். அது ஏன்? நான் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாள், அதனால் சினிமா தான் என் மூச்சு, சினிமா தான் என் பேச்சு. புரியுதுங்களா? அதனால் சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கேன். அதனால் எனக்கு பணத்தை செலவு பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை. படிக்கட்டில் வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னார். உண்மையிலேயே படிக்கட்டில் வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா, என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன், வள்ளல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? பாரி வள்ளல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது யாருனாக்க சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார், அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன் நான். அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல், அவங்க நம்மளுடைய இந்த நாளை இயக்குனர் படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், எங்கண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி 100 எண்ணிட்டுருங்க, 100 எண்ணும்போது நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு தெய்வம் அவர் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, வந்துடுவார். சார் தியேட்டரில் பார்க்காததுக்கு காரணம், சில பேர் நான் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து பின்னுக்கு தள்ளணும்னு பார்ப்பாங்க. ஆண்டவன் கொடுக்கறதால யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுங்க. பிக் பாஸ் போயிட்டு வந்து 3 படம் ஹீரோவாக நடிக்கிறாங்க. தட்டு 3 படம் ஹீரோவாக நடிக்கிறேன். இப்போ கூட எனக்கு வாயில் வருது அந்த படத்தோட பேர் சொல்லான்னு. இருந்தாலும் இயக்குனரோட அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது. வருகின்ற இன்னும் 1 வாரத்தில் அந்த ஃபஸ்ட்டு படத்தோட பேர் வெளியில் வரும். பாருங்க. ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், அந்த இயக்குனர் பார்த்துட்டு தான் இருப்பார். இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன், உதயா நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல், தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இதே ப்ரெஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேர் வெளியிடப்படும். அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள்.